கர்த்தர் மேம்பட்டதாக இன்றைய வசனம் சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் மேம்பட்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுட்டு வைக்கணும். முதல்ல நம்முடைய வழிகளை கர்த்தர்ட்ட ஒப்புவித்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். நம்முடைய வழிகள் நம்முடைய வழிகள் நம்முடைய காரியங்கள் நம்ம ஒரு 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 நமக்குன்னு சில காரியங்கள் வச்சுருப்போம். எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், சில எந்த காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தர்ட்ட ஒப்புவித்துட்டு நம்முடைய வழிகள் எல்லாமே நம்ம காலத்துல ஈவினிங் வர நம்ம எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் பேசுகிறோம், யார்கிட்ட என்னென்ன திட்டங்கள் பண்ணுறோம், எல்லாமே கர்த்தர் வைத்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணுமா. ஏன் நம்ம சில காரியம் நம்ம யோசிப்போம். அது பார்த்திங்கன்னா வனாந்தரமாக இருக்கலாம், அவாந்தர வெளியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கர்த்தர்ட்ட ஒப்புவித்து விட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னது, வைத்து நம்பிக்கையாக இருந்து அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்ம வழியை கர்த்தர்ட்ட நம்ம போயிட்டு ஒப்புவித்து விட்டு நம்பிக்கையாக போயிட்டே தான் இருக்கணும். அந்த வழி எப்படி எடுத்துகிட்டு போகலாம், வனாந்தரமாக இருக்கலாம், அவாந்தர வழியாக இருக்கலாம், அது நான் கர்த்தர் நீங்கள் கர்த்தர்ட்ட ஒப்புவித்து போகும்போது அந்த வனாந்தரத்துலேயும் வழியை கொடுக்க கர்த்தரால் முடியும். அவாந்தர வெளியிலையும் ஆறுகளை உண்டாக கர்த்தரால் முடியும். உங்களுக்கு காரியம் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களால் உலகத்தில் முடியாது அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கலாம். உங்கள் திராணிக்கு மிஞ்சி, உங்கள் நினைவுக்கு மிஞ்சி, உங்கள் ஞானத்துக்கு மிஞ்சி இருக்கலாம். ஆனால் நீங்கள் போகும்போது கர்த்தருமே வைத்து விட்டு நீங்கள் நம்பிக்கையாக போகும்போது கண்டிப்பாக வழியை கொடுக்க தேவன். இந்த வேளையில் நம்முடைய வழிகள் முழு வழியும் திட்டங்கள், நம் சிந்தை, பேச்சு, நம் பிரயாணம் எல்லாவற்றையுமே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கண்டிப்பாக இந்த பூமியில் எல்லாவற்றிலுமே எந்த பெரிய ஒரு வனாந்தரம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் கொடுப்பார், சாட்சியாக நடத்துவார். அவர் நம்பிக்கையாக இருப்போம். இந்த பூமியிலும் சாட்சியாக பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். தேவனுக்கு விஷயராக ஆமென்.